ஜெர்மனி, ஹம்பர்க், கோட்டிங்கன் ஆகிய இடங்களில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை. உங்கள் குடும்பத்தவர் அனைவருக்கும் ஏற்ற புடவை திணிசுகள் 70% வரை விலை கழிவு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. பிப்ரவரி 15 காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை ஹம்பர்க்கில். பிப்ரவரி 16 காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கோட்டிங்கனில். நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்தோடு உங்களை இணைத்து வருகின்றீர்கள். அதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் இணையாது இருப்பவர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ஜெர்மனி டோட்முண்டில் புதிய பிரமாண்டமான பல்பொருள் அங்காடி இணைவா. மார்ச் 5 முதல் 8 வரை குதூகல திறப்பு விழா. இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றது. இணைவா பல்பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள். இணைவா பல்பொருள் அங்காடி டோட்முண்ட். இப்பொழுது ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனியில் தற்பொழுது ஊழல் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் ஜெர்மன் நாட்டில் ஊழல்கள் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சொல்லப்படுகின்ற அமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு 8வது இடத்தில் வகித்த ஜெர்மன் நாட்டானது 2024ஆம் ஆண்டு 15வது இடத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களாக ஜெர்மனியின் சில அதிகாரிகள் இவ்வகையான ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கூட டியூசல்டோர்ஃபுடைய பாராளுமன்ற கட்டிடத்தை திருத்துவது சம்பந்தமான முறையில் சில அமைப்புகள் ஊழல்களை மேற்கொண்டதாகவும் இதன் காரணத்தினால் இந்த அமைப்புகளுக்கும் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு எதிராகவும் போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி ஹம்பர்க் நகரத்தில் பெரும் வாகன விபத்து நிகழ்ந்துள்ளது. ஒருவர் மரணித்துள்ளார். நேற்று தினம் ஜெர்மனியின் ஹம்பர்க் நகரத்தில் பாரிய தொடருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தொடருந்து கடவையில் ஒரு பார ஊர்தி நடுவாக நின்றதாகவும் இந்த பார ஊர்தியுடன் இந்த தொடருந்து விபத்தில் உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தின் பொழுது இஸ்தலத்தில் 55 வயதுடைய பிரியாணி ஒருவர் இறந்ததாகவும் இதேவேளையில் 25 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேருக்கு சில இழப்பான காயங்கள் ஏற்பட்டதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த பார ஊர்தியை ஓட்டி வந்த வாகன சாரதியானவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான மேலதிக விசாரணை ஜெர்மன் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். உலகில் செயல்பாட்டில் இருக்கும் கடவுச்சீட்டுகள் தொடர்பான விவரம் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். உலக நாடுகளினுடைய கடவுச்சீட்டில் இந்த நாட்டு கடவுச்சீட்டானது அதி தராதரம் கொண்டது பற்றி ஒரு அறிக்கை ஆண்டுதோறும் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சொல்லப்படுகின்ற அமைப்பானது வெளியிடுவது வழமையாகும். தற்பொழுது வெளியிட்டுள்ள, அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 1வது இடத்துக்கு சிங்கப்பூர் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிங்கப்பூர் கடவுச்சீட்டை கொண்டுள்ளவர்கள் 193 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்றும் இதேவேளையில் 2வது இடத்திற்கு ஜப்பான் மற்றும் தென்கொரியா வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்டு கடவுச்சீட்டையும் கொண்டுள்ளவர்கள் 190 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் 3வது இடத்திற்கு டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி மற்றும் இஸ்பானியன் போன்ற நாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நாட்டு கடவுச்சீட்டை கொண்டுள்ளவர்கள் 189 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் அமெரிக்கா கடவுச்சீட்டை கொண்டுள்ளவர்கள் 183 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவுடைய கடவுச்சீட்டானது இந்த தரவரிசையில் 9வது இடத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில்
இலங்கை கடவுச்சீட்டை கொண்டுள்ளவர்கள் 91வது இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்திய கடவுச்சீட்டை கொண்டுள்ளவர்கள் 56 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும், இதன் அடிப்படையில் இந்தியாவானது உலக கடவுச்சீட்டு தரவரிசையில் 80வது இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டின் அதிபர் இனவாத கருத்துக்களை முன்வைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இனவாதமான முறையில் கருத்தை தெரிவித்தார் என்று ஒரு சர்ச்சை ஒன்று கிளப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது CDU-உடைய முக்கிய அரசியல் பிரமுகரானவரும் கருப்பு இனத்தைச் சேர்ந்தவரும் பெர்லினுடைய குல்டுவ செனாட் என்று சொல்லப்படுகின்ற கலாச்சாரத்துக்கு பொறுப்பான அமைச்சருமான ஜோய் ஷியாலோ என்பவருடைய பிறந்த நாளில் விழாவின் பொழுது ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் பங்கு பெற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பங்கு பெற்றிய ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட கதாநாயகனான ஜோய் ஷியாலோவுடன் பேசும் பொழுது CDU கட்சியினுடைய அண்மைக்கால நடவடிக்கைகள் பற்றி இவர் விவாதித்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தின் பொழுது இவர் ஒவ்வொரு கட்சிகளிலும் சில வேடிக்கையான மனிதர்கள் உள்ளார் என்று இவருக்கு நேரடியாக இந்த கருத்தை தெரிவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் சொற்பதத்தில் கொஃப் நாரன் என்று சொன்னதை இந்த விழாவில் பங்கு பெற்றிய ஃபோக்கஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் முக்கிய சஞ்சியினுடைய பிரதம ஆசிரியர் கலந்து கொண்டதாகவும் இவர் இந்த உரையாடலை கண்ணால் மற்றும் செவிமடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இவர் செவிமடுத்த பிற்பாடு இது சம்பந்தமாக பொது வழியில் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்பொழுது ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்களுக்கு எதிரான கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. CDU கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஜேம்ஸ் ஸ்பான் அவர்கள் ஜெர்மனியின் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இனவாத கருத்தை கடைசி நேரத்தில் வெளியிட்டு மிகவும் பரிதாபகரமான நிலைக்கு சென்று விட்டார் என்று கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் தற்பொழுது இந்த ஃபோக்கஸ் என்று சொல்லப்படுகின்ற சஞ்சிகையினுடைய ஆசிரியருக்கு எதிராக ஓலாஃப் ஷோல்ஸினுடைய அதிகாரிகள் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் .com. இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் பூட்டினுடன் தொலைபேசியூடாக சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக வெள்ள மாளிகை அலுவலகம் கருத்து தெரிவித்திருக்கின்றது. அதாவது நீண்ட நேரம் பூட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு அவர்கள் தொலைபேசியில் உரையாடியதாகவும், இதன் பொழுது ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை மாஸ்கோவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பூட்டின் அவர்களும் அமெரிக்காவுக்கு பிரயாணம் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் இந்த தொலைபேசி உரையாடலின் பொழுது முக்கியமாக உக்ரைன் நாடானது நாட்டோ அமைப்புடன் சேரக்கூடாது என்றும், உக்ரைனில் வாழ்கின்ற ரஷ்யர்கள் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகளை உக்ரைனானது கைவிட வேண்டும் என்று ரஷ்யா வேண்டிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் பொழுது அமெரிக்காவின் வெளிநாட்டு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் CIA என்று சொல்லப்படுகின்ற உளவு அமைப்பின் தலைவரும் பிரசன்னமாகியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் தையிட்டியில் கட்டப்பட்ட பௌத்த விகாரைக்கு எதிராக நேற்று தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இந்த விகாரையின் முன்னால் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றியவர்கள் இந்த தையிட்டியில் கட்டப்பட்ட விகாரைகளை அகற்றப்பட வேண்டும் என்றும், இதேபோன்று இலங்கையின் வடபகுதியில் மற்றும் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட நில அபகரிப்பை உடனடியாக அரசாங்கமானது நிறுத்த வேண்டும் என்றும் இந்த வேண்டுகோளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
ஜெர்மனி, ஹம்பர்க், கோட்டிங்கன் ஆகிய இடங்களில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை. உங்கள் குடும்பத்தவர் அனைவருக்கும் ஏற்ற புடவை திணிசுகள் 70% வரை விலை கழிவு. Buy one get one free. பிப்ரவரி 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை ஹம்பர்க்கில். பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கோட்டிங்கனில் நியோரா மெகா சேல்.